வணக்கம். ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் நம்ம வருண் டாக் சேனல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாம, என்ன ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இதெல்லாம் வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து காணொலியா வந்து பார்க்க போறீங்க. வழக்கமா பார்க்கறது மட்டும் இல்லாம, இந்த மாரி டாபிக்ஸ்லாம் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன விடுப்பு எடுக்க முடியல. மந்த் ஃபுல்லா அந்த யூடியூப் வீடியோ அப்படின்னே ஓடிட்டு இருக்கோமே, 2, 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு பார்த்தா வந்து அதுக்குள்ள பொரளிங்களா வந்து கிளப்பி விட்டாங்க. இவரா இந்த கட்சிக்கு எதிரா பேச மாட்டாரு, இவரா அந்த கட்சிக்கு எதிரா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயபுராணத்தை பற்றி முடிச்சுட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்க வேணா பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோஸ் கீழயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது நம்ம தாக்காம விட்டுருந்தோம்னா அந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் பாவாடங்கிறாங்க, சங்கின்றாங்க, சில பேர் சீமானின் தம்பிங்கிறாங்க, சில பேர் டிவிக்கே முட்டுங்கிறாங்க, ஏன் உப்பி கொத்தூஸ் அப்படின்னு கூட வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எந்த கட்சி கூட தான் நம்ம சேர்த்து வச்சு பேசலை அப்படின்னே வந்து தெரியல. ஆனால் இது ஒரு நல்ல அடையாளமாக தான் நம்ம எப்பவுமே எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லாத்த பற்றியும் ரைட் அண்ட் ராங் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஊக்கமாக அதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நான் 2 நாள் ஆகிறதுக்கு காரணம்னா நான் ஒரு விடுப்பில் இருந்ததை, அதனால தான். மற்றபடி இதை பற்றி நம்ம பேசாமல் போக முடியுமா சொல்லுங்கள்? ஒரு சிறப்பான சம்பவமே இந்த வீடியோவுக்கு பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் இது கொஞ்சம் பழசாயிட்டே இருக்குது, இதை பற்றி பேசலை அப்படிங்கிறதுனால என்னுடைய கருத்து. நம்ம நிறைய இடங்களில் உட்காந்து ஹோஸ்ட் பண்ணி அங்கே ஆங்கரிங் பண்ணிட்டுருந்தாலும் இந்த சேனலில் தான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாக வந்து நம்ம விஷயங்கள்லாம் நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து மற்றவங்க சொல்கிறதுல வந்து முற்றிலுமா நம்ம கருத்து வந்து வேறுபடலாம். ஏன்னா முழுசாக இது வந்து நான் நம்பக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போது கில்லி சரத் அப்படின்னு அறியப்படுற மினிஸ்டராக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் எங்கள் தொகுதி, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த தொகுதியில் ஓட்டு இருக்கோ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஆர் ராஜா அவர்கள் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிருத்திகா தேவி அப்படிங்கிட்ட வந்து போச்சு. எல்லாருமே அவங்க ஜெயிச்சிருவாங்க, திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாங்க. இதில் வந்து அந்த கில்லி சரத் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றதும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் அந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது. இதுக்கு முக்கியமான காரணமாக திமுக அதிமுக மேலே இருக்க சலிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட டாமினேஷனை வந்து அந்த எம்எல்ஏ பண்ணார் அப்படிங்கிறது அந்த ஊரோட ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு இளைஞர் விஜய் கட்சியை சேர்ந்தவர், இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவர் எல்லாருக்குமே தெரியும். விஜய் கட்சியில் வந்து அதை ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாளாக வந்து பொறுப்பில் இருந்தவர் மட்டும் இல்லாமல் விஜயோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தை சுற்றி உள்ள தேட்டர்களில் இவரை வந்து பார்க்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் தான். அதுக்கு அவர் பேனர் கட்டுறதுக்கு போனாரா, பால் ஊற்றுறதுக்கு போனாரா, இல்லை மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுமைப்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லக்கூடிய பிளாக் டிக்கெட் விற்க போனாரான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இவர்கிட்ட நம்ம பிளாக் டிக்கெட் வாங்கி நம்ம பார்த்தது இல்லை. பட் இப்போ ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்காரு அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் இது மாண்புமிகு அமைச்சரா அவர் பண்ணுற வேலையா இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்லி நிறைய பேர் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியல. அங்கே போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே நீங்கள் வந்து புகைக்க முடியாது. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரோ இல்லை ஒரு ஆல்கஹாலோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அடிக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே வெளில அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் சாதா டிக்கெட்டுக்கு தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து நீங்கள் சரக்கச்சினியே மேட்ச் பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கும். அதுக்காக கோலமாவை எடுத்து போயிட்டு வந்து மூக்கில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோலமாவு அப்படின்றது, அதாவது கொக்கைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்காட்டிக் ட்ரக்கு, கண்டிப்பாக வந்து இல்லீகல். அதை வந்து பொசஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து தண்டனை. கொஞ்சம் ப்ரோசஸ் பண்ணாங்கன்னா அவங்க கூட்டு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கப்படுவாங்க. கொஞ்சம் கமர்ஷியல் யூஸ்க்காக, அதாவது வந்து விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்கன்னா ஒரு பெரிய தண்டனை, வெளிலே வர முடியாதபடி வந்து பார்த்திங்கன்னா நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோல இருந்து உங்கள் மேலே ஒரு பெரிய கேஸாக வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ரிச் மேன்ஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ட்ரக் அப்படிங்கிறது ஆல்கஹால், சிகரெட் யாருமே ட்ரக்காகவே ஏற்றுக்கிறதே இல்லை, என்ன காலத்துலையுமே விற்கிறதுனால. பட் கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ட்ரக்காக வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த கஞ்சா வந்து கேட்வே ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கஞ்சா பழக்கத்தை இருக்கவங்க தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்குள்ளே போங்க. அப்படிப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸில் இந்த கொக்கைன் அப்படின்றது ஏன் ரிச் மேன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப கம்மி குவான்டிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதிக காசுக்கு வந்து விற்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மற்ற போதை வஸ்துக்கள்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய போதை இல்லை அது வந்து இருக்கக்கூடிய நேரம் கம்பேர் பண்ணுற போது கொக்கைன் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டா தான் ஏதோ கொஞ்சம் போதை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரக்கை பற்றி வந்து சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு ரிச் மேன்ஸ் ட்ரக்கு, ரொம்ப காசு வந்து வெளுத்து போனவங்க தான், கொளுத்து போனவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கலப்படம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடரில் கலப்படம், கோலமாவில் கலப்படம், ஏன் ப்ளீச்சிங் பவுடரில் கலப்படம் பண்ண போன ஆட்சியெலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கொக்கைன்லேயும் வந்து போதை கடுமையாகி மூக்கில் உரியறவங்க, நீங்கள் என்ன சுத்தமாக தான் உங்களுக்கு தரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்கைனை ரொம்ப வந்து
பார்த்தீங்கன்னா கலப்படத்தோடு தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ரொம்ப அயல் நாடுகளில் யூஎஸ் போன்ற இடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ இங்கே யாராவது வந்து கொக்கைன்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் பாதி டால்கம் பவுடர்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த கொக்கைன் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் நிறையா காசு உள்ளவங்க தான் வாங்க முடியும். அப்படி காசு உள்ளவங்க வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மறைவான இடத்துல வச்சு பண்ணுவாங்க. இல்லை இந்த கிளப்பு பார்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பாத்ரூம்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் வந்து எப்பவுமே ஒரு பவுன்சர் ஒரு பாத்ரூம் பக்கத்தில் நின்றுப்பார். இந்த மாதிரி ட்ரக் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்கள் பப்பு கிளப்புக்குலாம் போனீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே வந்து பெரிய போட்டுப்பாங்க நோ ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இது வந்து அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்படாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டுப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இல்லை பார்த்தீங்கன்னா மறைவாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பசங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து ஐபிஎல் மேட்ச்சில் பண்ணுவாரா? அது எப்படிங்க பண்ண முடியும்? சரி, இது குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரையா? இது இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போக வேண்டியது. இப்போ உளவுத்துறை விசாரித்து அதற்கான உண்மையை சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியும். சரி, நீ என்ன நம்புற அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரையை நீங்கள் கசக்கலாம், ஏன் நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு கூட கசக்கலாம். பட் அதுக்கு எதுக்கு ஒரு 500 ரூபா நோட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் வந்து விஷயம் தெரிஞ்சவனுக்கிட்ட காது குத்த முடியாது. நாங்கள் ஒன்றும் கேன பசங்க இல்லைப்பா, ஏற்கனவே குத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பண்ண அந்த தொனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டான பழமொழி, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் அது கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்காக பனைமரத்துக்கு கீழே நின்று குடிக்கிறவன் எல்லாமே பாலை தான் குடிக்கிறானா? மோஸ்ட்டாக கல் தானே குடிப்பான், நார்மல் தானே. அப்படி அந்த ஃபோனையும் அவர் வச்சுட்டு பண்ணிட்டுருக்கிற அந்த கட்டிங்ஸையும் அந்த 500 ரூபா ஒட்டிங்ஸையும் வந்து பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்க தோழி அதை மறைவாக வச்சுருக்கிறத பார்த்தா வந்து அது அந்த சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம், என்னுடைய பார்வையாக இருக்குது. இது வந்து நான் அவதூறாக வந்து சொல்லலை, இது என்னோடய பார்வை, அப்படி தாங்க சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த அமைச்சரும் அந்த அமைச்சரை சேர்ந்த அந்த கட்சியும் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. சந்தேகிக்கிறதுக்கு ஊடகவியலாளரான எனக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண நபர் யார் அவருக்கு ஓட்டு போட்டாங்களோ போடலையோ, ஏன் அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து வந்து நீங்கள் விளக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி சந்தேகிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட பார்வையில் எனக்கு பார்த்தா வந்து அது எதனோ வந்து குழந்தைக்கு மருந்தை கசக்கின மாதிரி வந்து தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா படங்களில் வந்து பார்த்துருப்போம். நிறைய யூஸ் பண்ணவங்க சொல்லக்கூடியதை வச்சு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே எது எப்படின்றது ஓரளவுக்கு உலக அறிவு இருக்குது, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தா அது வந்து மேபி கொக்கைனாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து கொக்கைன் கூட இல்லை ஏதோ ஒரு சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்குமோன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. சரி, அதை ஏன்ப்பா அவர் ஸ்டோரியில் போட்டார் அப்படின்னு கேட்டால் சில பேர் இருக்காங்க எது இல்லீகல் லீகல்னே தெரியாமல் வந்து ஸ்டோரிஸு போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்னைக்காவது சைபர் கிரைமோட கண்ணில் படுற வரைக்கும் இல்லை என்னைக்காவது யாராக போய்ட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்டாகிராமில் வந்து பல இல்லீகலான விஷயங்கள் சுற்றிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் எப்படி கஞ்சா அடிக்கணும், எப்படி அதை ரோல் பண்ணணும், எங்கெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரியான கஞ்சாலாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருக்கான். கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னும் இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இல்லீகல் தான். அதை யாரும் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, இல்லை சைபர் கிரைம் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கல, கண்ணில் படல அப்படிங்கிறனால அவங்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டு இருக்காங்கல்ல. நார்காட்டிக் கன்செப்ட் கூட கண்ணில் அவங்க படாதனால தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். அப்படி இந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா வந்து அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டிருந்துச்சு. சில பேர் தான் பார்த்துருப்பாங்க போல். யாரோ ஒருத்தர் அமைச்சரோட முன்னேற்றத்தில் வந்து ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து பரப்பிட்டாரா, இல்லை இது எப்படி பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு தியரி இருக்குது. அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம பார்க்குற பார்வை வந்து ஒரு சந்தேகமான பார்வை. அது ட்ரக்கா அப்படிங்கிறது நம்மளோட சந்தேகமாக இருக்குது. அது நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த அமைச்சரும் அவருடைய சகாக்களும் அவரை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. சரி, இப்போது கட்சிக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் பேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலுமே டக்குன்னு கழுவி விட தான் பார்ப்பாங்க, அதாவது தள்ளி விட தான் பார்ப்பாங்க. அப்படி சரத்குமார் அவர்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய அதிருப்தி நிலவுறது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி வந்து எந்த நேரத்தில் வேணால் அவருடைய பதவி வந்து பறிக்கப்படலாம், ஏன் விஜயோட தரப்புலேருந்தே அவரோட பதவி வந்து பறிக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறப்போ வந்து இது வந்து பண்ண உடனே டிஎம்கேக்கு சாதகமாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் வின்னாக மாறிடும், அதனால் பொறுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், இன்னும் கொஞ்ச நாளில் மீண்டும் ஒரு அமைச்சரவை ஷஃபிள் நடக்கிறப்போ வந்து சரத்குமார் மட்டும் இல்லாமல் திருப்பி கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டு இருக்க சரியாக செயல்படாத மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவியை பறித்து வேறு யாருக்கா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்களாக இது எதுவும் வெளில வரல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான்
இந்த நேரத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டிஎம்கே காரை எவனோ பரப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கே காரன் இது வெளில வந்தோன்னா நிறைய இடத்துல வந்து பரப்புனாங்கன்றது உறுதி தான், உண்மை தான். டிஎம்கே மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தேவைக்கு எதிராக பேசுகிறாங்களோ எல்லாருமே இதை பரப்பி இது வந்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க, கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கில்ட்டி இல்லைனா உண்மையாக ப்ரூவ் பண்ணுங்கள், மெடிக்கல் டெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா நீலாம் இவ்வளோ உருப்படியாக பேசுகிறேன், நீலாம் பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும், வாங்கடா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கடா அப்படின்னு தானே சொல்ல முடியும், வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணதில்லை, யூஸ் பண்ணதில்லை, நம்ம ரத்தத்தில் அது இருக்காது. அதே மாதிரி மினிஸ்டர் அவர்களும் வந்து என்னுடைய ரத்தத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் மேலே இருக்க கரை வந்து நீங்கிடும்ல. இது நிறைய பேர் கேட்கறது ரொம்ப சரியான விஷயம் தானே. சரி, டிஎம்கே காரன் இதை பரப்புனானா அப்படிங்கிற கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத தகவல் என்னன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும். ஏன் இப்போ வந்து மூழ்கிட்டு இருக்க அதிமுகலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த பிடிச்சின்னு இந்த இடத்த பிடிச்சின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஒரு 4-5% வாங்கியிருக்கிற ஒரு கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட்னா கூட அது எனக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன் இன்றைக்கி அழிஞ்சிரும்னு சொல்லப்படுற திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த சைடில் தான் நிறைய பேர் வந்து கண்டுன்னு வரணும்னு நினச்சாலும் அங்கே இருக்க போஸ்டிங்கை கிரிப்பாக நிறைய பேர் பிடிச்சின்னு தானே இருக்காங்க. அங்கேயும் கோஷ்டிகள் இருக்குது தானே செய்யுது. அதே மாதிரி இன்றைக்கி வெற்றி குதிரையாக ஓடிட்டு இருக்க தாவேக்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கோஷ்டிகள் இருந்தாலும் பெருசாக சொல்லப்படுறது 2 கோஷ்டி தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பலமாக அவருடைய தந்தை இருந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் புசி ஆனந்த் அவர்கள் ரொம்ப நாளாக விஜய் கூட ட்ராவல் பண்ணிட்டு அவருடைய மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களுடைய கீழே தான் வந்து செயல்பட்டு வந்துச்சு. அவருக்கு தான் யார் எங்கெங்கே இருக்காங்க, செயல் வீரர்கள் யாருக்கு போஸ்டிங் பண்ணணும், யாரோட பேர், எந்த ஊரில் யார் வெயிட், யார் நல்ல வேலை செய்வான்னு இவ்வளோ நாள் வந்து அவரோட டைரக்ட் டீலிங்கில் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து இந்த கட்சி உருவாகிறப்போ சீட்டு கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே யாரெல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இல்லை ரசிகராக வந்து உழைச்சாங்களோ அதில் நிறைய பேருக்கு வந்து புசி ஆனந்த் அவர்கள் மூலியமாக வந்து சீட்டு கிடச்சிது. அதில் இந்த கில்லி சரத்ன்னு சொல்லப்படுறவராக இருக்கலாம், இல்லை இந்த ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு, அதுக்கப்புறம் விஜய் பார்த்திபன், அப்புறம் ஈசிஆர் சரவணன், இதெல்லாம் எனக்கு தக்குன்னு தெரிஞ்ச பேர். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரசிகர்களாக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்து வந்தவங்க. ஆனால் அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா இந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு. அவரும் ஒரு பக்கம் வந்து இந்த கட்சியை பலப்படுத்தி நிறைய விஷயங்களை, அதாவது பல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்குது. அவர் வந்து பெண் அமைப்பு கூட ரொம்ப நெருங்கி வேலை செஞ்சுட்டு போவே நிறைய பேர் வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தவங்க. அப்படியே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு அவரோட அந்த இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து விஜய் அவரோட டிவிகே கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, வியூகத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே நிறைய பேரை பார்த்திங்கன்னா வந்து அரசியல் இன்வால்வ் பண்ணியிருக்காரு, சீட்டும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்டவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் யாராவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஆதவ் அவர்களுடைய அந்த அரவணைப்பில் ஆதரவில் வந்தவங்க தான். அவங்களோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து வந்தவங்க. இதுக்கு முன்னாடி பெண்லேயும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வெற்றி பெற்று கூட்டிகிட்டு இருக்க இந்த குதிரையான டிவிகேல வந்து ஜாயின் பண்ணி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டீமும் வெற்றிக்கு இணைந்து தான் வேலை செய்கிறாங்க. பட் அந்த நேரத்துலேயே வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ், சில கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ், முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் எப்படியாவது எல்லாருமே நம்மளை அடிக்கிறாங்க, அதனால் எப்படியாவது வந்து வெற்றி ஓட்டத்தை ஓடி முடிச்சணும்னு சொல்லிட்டு அப்போ ஓரளவுக்கு அந்த டிஃப்ரென்சஸ்லாம் தள்ளி வச்சுட்டு தான் வேலை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இடத்துல வெற்றி வந்தோடனே அங்கே இருக்கிற எல்லா செல்வங்களையும் எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் மனித இயல்பு தான், அப்படி ஒரு குரூப்பிசம் கிரியேட் ஆகிறது அப்படிங்கிறது இயல்பு தான். எல்லாருமே பீராஞ்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தாவேக்கா ஜெயிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் மினிஸ்ட்ரியில் யாரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தரப்புலேருந்து ஒரு லாபியும், புசி ஆனந்தோடைய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவங்களோட லாபியும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஷ், டைரெக்டாக இல்லைனா கூட வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணி தான் வந்து ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆளுங்களில் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்து தள்ளியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வரக்கூடிய 4.5 வருஷம் இல்லை 5 வருஷத்தில் முழுக்க வந்து டாமினேட்டடாக இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் விஜயர்களுக்கு அப்புறம் வந்து நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக காட்டிக்கல அப்படின்னா கூட ஒரு சைடு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இப்போ நம்பர் 2வாக அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாரப்பத்திரிகையில் புசி ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து முடிச்சு கொடுக்கறதுக்காக இப்போவே வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து ஒரு மாதிரி சூசகமாக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் இருக்கவங்க இன்னும் கட்சியில் நிறைய போஸ்ட்லாம் கொடுத்து வந்து கட்சியில் அவருடைய கையை வந்து பலப்படுத்துறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து வெளில வருது. இதை திமுக காரங்க மட்டும் ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஸ் வந்து டிவிகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து யாரெல்லாம் விஜயர்களுக்கு சப்போர்ட் ஆகும், டிவிகேக்கு வந்து ஆதரவாகவும் பேசிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி சில ஐடிஸே வந்து இதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு ஷேர் பண்ணுற போது தான் இந்த சந்தேகம் இன்னும் வலுப்பெறும் வண்ணமாக வந்துச்சு.
அப்போது இன்னும் இதை வந்து உறுதி செய்யும் விதமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி 2 டீமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு போல இருக்குது. அதனால் மக்கள் இயக்கத்திலேருந்து இப்போ வந்து மினிஸ்டராக இருக்கக்கூடிய இந்த கில்லி சரத் அப்படிங்கிறவரை எப்படியாவது அவருடைய பதவியிலேருந்து இறக்கி வச்சுட்டு ஆதவ அர்ஜுனாவுடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு அந்த மந்திரி பதவி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு உள்ளடி வேலை இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசல் புரசலாக வெளில வரக்கூடிய தகவல்கள். நானும் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க, சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்ப்பா. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்நாடகாவில் உங்கள் கட்சியோட பேனர் இல்லை, உங்கள் கட்சியோட பேனர் சொல்ல முடியாது, அதாவது நம்ம முதல்வர் விஜய் அவர்களை சொல்கிறேன், அவருடைய பிறந்தநாளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆதரவாளர்களோ இல்லை ரசிகர்களோ அவர் மேலே அன்புள்ளம் கொண்டவர்களோ கோலார் நிறையா வந்து தமிழர்கள் தங்கக்கூடிய பகுதியான கோலாரில் ஒரு பெரிய பேனர் வைக்கிறாங்க. ரெட் அண்ட் எல்லோ ஸ்கார்ஃபை போட்டு நீங்கள் வைக்கிறீங்களா, நாங்கள் அதே ரெட் அண்ட் எல்லோ ஸ்கார்ஃபை போட்டு வந்து கிழிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு கன்னட வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமாருக்கு ஒரு பேனர் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை கண்டுக்க போகிறதில்ல. இல்லை பவன் கல்யாணுக்கே யாரோ பேனர் வச்சுருந்தாங்கன்னா கூட நம்ம கண்டுக்காமல் தான் போவோம். இந்த சைடு அது அங்கே இருக்குன்னா இந்த சைடு திரும்பிட்டு போவோம். அந்த மாதிரி கூட இக்னோர் பண்ணிட்டு போக முடியாமல் எந்த அளவுக்கு வெறி கொண்டவங்களாக இருந்தால், ஒரு தமிழ் நடிகர் அவர் வந்து அங்கே சிஎம் ஆகிட்டார், ஓ இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து பேனர் வைக்கிறீங்களா, ஒருவேளை இங்கே வந்து எங்களையும் ஆண்டுட்டாருன்னா இங்கே வர தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிற பயத்தில் வெறியில் வந்து உங்கள் பேனரை கிழிச்ச அந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காரு. யார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக நியமிச்சிருக்கீங்களே அந்த நபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அவருடைய கர்ம பூமி பெங்களூரு கர்நாடகா அப்படின்னு சொன்னாலும் யாராக இருந்தாலும் தாய் நலத்தை வந்து உயர்த்தி தான் பேசுவாங்க, பிடிப்பாங்க. அவரோட தாய்மொழி மேலேயும் தாய் நலத்து மேலேயும் அவர் வந்து பற்றோடு தான் இருக்கார். பட் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், அதுவும் காவி விவரம் போயிட்டு இருக்கும்போது டெல்லிக்கு தமிழகரசன் பிரதிநிதியாக வந்து ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு முற்றிலுமே சம்மந்தமே இல்லாதவர், ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் கூட கடினமான சூழ்நிலையில் நின்றவர் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பதவியை கொடுத்தது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கர்நாடக மக்கள் இல்லை கன்னட அரசாங்கம் தமிழர்களையும் தமிழ்நாட்டு அரசையும் எப்படி டீல் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு வெறிகொண்டு நடந்துக்கலாம் கூட நம்ம தமிழர்களுக்கு ஆதரவாக பிரதிநிதித்துவம் கொடுத்து, ஏன் உங்களுக்கு வேண்டியவராக இருந்தால் கூட யாராவது தமிழ்நாட்டை சேர்ந்தவரை போட வேண்டியது தானே, சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் அவரை போட்டிங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவரை வந்து கவர்னர் மாளிகைக்கெலாம் கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கும் போதே தெரியும், ஓகே சீக்கிரமாக இவர் ஏதோ இடத்துல போய் உட்கார போகிறாருன்னு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து நிற்கிறாரு, நிறைய டீலிங்கை முடிச்சு கொடுத்து நிறைய பேர் கூட்டின்னு வர இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து ஒன்றுமாவே இருந்துச்சு. சரி அவனை வைத்தறிச்சலை கிளப்பி விட்றான் அப்படின்னு பார்த்தா இப்போ அவருக்கு வேண்டியதை டெல்லியில் ஒரு பதவியாக வந்து நிறைவேற்றிக்கிட்டாரோ இல்லை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்லாமல் அதிருப்தி வந்து நிலவுது. இதை நிஜமாவே தாவேக்காவை சார்ந்த நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. ஏன்னா வேற எந்த ஸ்டேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கர்நாடகத்திலேருந்து கூப்பிட்டு வந்து ஒருத்தருக்கு வந்து தமிழக பிரதிநிதியாக டெல்லியில் உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்களே ஆப்பு வைக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு ஜோசியர் போட்டிங்க, திருப்பி அதை மறுபரிசீலனை செஞ்சீங்க, இந்த ஒரு நியமனத்தையும் நீங்கள் வந்து மறுபரிசீலனை செஞ்சு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகவியலாளராக நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கருத்து. இதை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் நிறைய கட்சியை சார்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா எதிர்த்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேலையில் டிவிகே நண்பர்கள் நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழு முட்டா கொடுத்து விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி, டிவிகே எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் விஜய் அவர்களோட தமிழ்நாட்டை கொஞ்சம் அதிகமாக ஒரு வேளை நேசிச்சிங்க அப்படின்னா இந்த நியமனம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சமூக வலைதளங்களை எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கவங்களே இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சு இதோட தவறை உணர்ந்து இன்னும் நிறைய பேர் இந்த தகவலை பரப்பி மேலிடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி மேலிடத்துக்கு போய், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் காதுக்கு போயும் அவர் செயல்படல, ரொம்ப ரிஜிடாக நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார் அப்படின்னா இதற்கான பலனை சீக்கிரமாக அவர் வந்து அனுபவிப்பார். அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, திருப்பியும் கம்மிங் பேக் டு அமைச்சர் சரத்தோட மேட்ரு. இப்போ இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், இதை வந்து நாங்கள் சிம்பாலிக்காக காட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறது. திமுக காரங்களாம் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் தொலைஞ்சு போன பழைய ஏடிஎம் கார்டெலாம் எடுத்துன்னு வந்துட்டு அது என்ன பவுடருன்னு தெரில, மூஞ்சிக்கு பூசுகிற பவுடரா இல்லை சாக்கை எடுத்துன்னு வந்து உடச்சி போட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் மேலே நச்சக்குன்னு சொல்லி காட்டினே இருக்கிறாங்க. ஸோ ஒரு சிம்பாலிக்காக அது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இதை பற்றி நான் அவேர்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் காட்டினாலும் இட்ஸ் அ பேட் சைன். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் பார்க்குறப்போ மெயினாக நீங்கள் வந்து சின்ன பசங்களை வச்சே பேச வச்சுருக்கீங்க. ஸோ சட்டமன்ற நிகழ்வு மட்டும் இல்லாமல் டிவிக்கே சம்மந்தப்பட்ட நியூஸை எல்லா குழந்தைங்களுமே பார்த்துட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லார் கண்ணிலையுமே இது பட்டுகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்ற கியூரியாசிட்டி வரும். கியூரியாசிட்டியிலேருந்து தான் எல்லா தவறுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் சிறுமிக்குள்ளே வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து சேருது. ஸோ இந்த விஷயத்தை திமுக காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இல்லை. பேசிக்லி அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கஞ்சாவை உருட்டுறது அப்படிங்கிற மாதிரி செய்யணும், இதை வந்து கொக்கைனை க்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காட்டிகிட்டே
இருக்கிறது வந்து நல்லா இல்லை. அதையும் தாண்டி உங்கள் கட்சிக்கு வந்து முட்டு கொடுக்கணும், உங்கள் அமைச்சரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக யார் செஞ்சாங்கன்னு தெரில. நிறைய குழந்தைங்களை நீங்கள் வந்து இறக்கி விட்டுருக்கீங்க. அவங்களாம் வந்து இறங்கி வந்து சரத் மாமா பாவம் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் தெரிவிக்கிற குழந்தைங்களை வச்சுன்னு சொல்லிட்டு டிஎம்கே சைட்லேருந்தும் நிறையா குழந்தைங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுமே வந்து தப்பு. ரொம்ப டாக்ஸிக்கான இடத்துக்கு ஏற்கனவே தமிழக அரசியல் போயிடுச்சு. அதை வந்து மீட்கவே முடியாத இடத்துக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு அரசியல் பண்ணி 2 தரப்புமே குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுறது மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து இதை வந்து நிறுத்துங்க. இது வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிற லெவலில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னே வந்து தெரியல. சரிங்க, நான் சொன்ன கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.